Bashas கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஷெல்ஃப் ஆர்கனைசேஷன் ஐடியாஸ் DIY இன் தமிழ். நம்ம வீட்டில் இருக்கிற ஷெல்ஃபை எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறது, வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோடய லிவிங் ரூமில் இருக்கிற 4 ஷெல்ஃபு. இந்த ஷெல்ஃபை நான் எப்படி ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்க கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஷெல்ஃபில் பார்ப்போம். இங்கே வந்து நான் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுருக்கேன். இது வந்து நாகூர் ஆண்டவரோடது. ஸோ அதுக்காக தேவையான அந்த சாம்பிராணி பொருத்தி வைக்கிறதுக்காக ஒரு மார்பிளில் ஒரு கண்டெய்னர் ஒன்று வச்சுருக்கேன். இது நாங்கள் மகாபலிபுரமில் வாங்கினோம். ஸோ ஞாபகார்த்தமாக இருக்கட்டுமேன்றதுக்காக இது வாங்கினது. அதே மாதிரி இந்த குட்டி யானையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த யானைக்குள்ளே ஒரு யானை இருக்கும். ஸோ இது வந்து ஒரு கிராஃப்ட் ஐட்டம், பெஸ்ட் கிராஃப்டாக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால இதை வந்து நாங்கள் வாங்கினோம். ஸோ இது ரெண்டுமே வந்து மகாபலிபுரமில் வாங்கினது. இது DIY கிடையாது. இது வந்து ஜஸ்ட் நான் டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக வச்சுருக்கேன். நாகூர் ஆண்டவர் ஃபோட்டோ ஃப்ரேம் மேலே இருக்கிற குரோஷியா வந்து DIY தான், நான் குரோஷியா பின்னது. ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரேடியமு. இது லைட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா லைட் எரியும் இந்த பசு கண்ணில். இது வந்து ஒரு DIY ப்ராடக்ட் தான். இது ஒரு பாக்ஸ். இந்த பாக்ஸில் வந்து நியூஸ் பேப்பர் ரோல் பண்ணி கலர் அடித்து இதில் வந்து ஊதுபத்தி இதெல்லாம் வச்சுருக்கேன் நான். இதுவும் ஒரு பாக்ஸ் தான். சும்மா நார்மலாக இருக்க ஒரு ஸ்வீட் பாக்ஸோ இல்லை ஏதோ ஒரு பாக்ஸ் ஞாபகம் இல்லை. அதில் வந்து நான் கலர் அடித்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த லிவ் கூல் அப்புறம் ஸ்வீட் ஹோம் இதெல்லாம் வந்து த்ரெட்டில் எழுதி இதில் வந்து நம்ம இப்போ ஷாப் பண்ணிட்டு வருவோம் இல்லையா, ஸோ அந்த பில்ஸ் எல்லாம் இதுக்குள்ளே போட்டு வைப்பேன். இது பார்த்தீங்கன்னா இது என்னோடய ஹஸ்பண்டோட ஆர்கனைசர். இதுக்குள்ளே அவங்களுக்கு தேவையான ஐபாடு, அப்புறம் அவங்க யூஸ் பண்ணுற க்ரீம்ஸ், வேஸ்லின், நிவ்யா, டூத் பிக், பர்ஃப்யூம் இதெல்லாம் இதில் இருக்கும். இது வந்து ஒரு தெர்மோகால். இது ஒயிட் கலரில் இருந்துச்சு. இதை நான் கலர் அடித்து இந்த மாதிரி ஆர்கனைசர் மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ 2 வாட்ச் இதில் இருக்கும். ஸோ ஒரு வாட்ச் அவங்க கட்டிட்டு போயிருக்காங்கன்றதுனால ஒரு வாட்ச் இதில் நான் வச்சிருக்கேன். அவங்களோட ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சாங்கன்னா இது ஃபுல்லாக நிறைஞ்சிரும். இது வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ஷெல்ஃப். செகண்ட் ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் ஷெல்ஃப் வருது. இந்த ஷெல்ஃபில் தான் வந்து நிறைய DIY ப்ராடக்ட்ஸ் இருக்கும். வாங்க உங்களுக்கு ஒன்று நான் காட்டுறேன் என்னென்ன நான் அதில் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஷூ பாக்ஸ். இந்த ஷூ பாக்ஸ் ஆர்கனைசரில் வந்து நான் ஃபர்ஸ்ட் ஒரு சைடு வந்து நெயில் பாலிஷ்லாம் வச்சிருப்பேன். இன்னொரு சைடு வந்து டெய்லி ஸ்கின் ரொட்டீன்ஸ்க்காக யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சிருப்பேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நெயில் பாலிஷ் இருக்கும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டெய்லி ஸ்கின் ரொட்டீன். நெயில் பாலிஷில் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச எல்லா கலர்ஸும் இருக்கும். ஸோ அல்ட்ரா, இது வந்து அல்ட்ரா கலர், இது அல்ட்ரா கம்பெனியோடது. பிங்க் கலர், ரெட் கலர், அப்புறம் வந்து மெரூன் கலர், டேஸ்லரோடது பிங்க் கலர், ரெட் கலர், இந்த மாதிரி எல்லா கலர்ஸும் இருக்கும். அப்புறம் வந்து வைலட் கலர், இது வந்து கோட்டிங்காக யூஸ் பண்ணுற கலர்ஸு. அப்புறம் வந்து இது வந்து குட்டி குட்டியாக இருக்கிற கலர்ஸ். இது வந்து பெருசு கடைகள்னா சின்னது வாங்கிக்குவேன். ஏன்னா கலர் எப்படி இருக்குன்னு தெரியாது இல்லையா, அதனால நெயில் பாலிஷ் ரிமூவர் அண்ட் நெயில் பாலிஷ் வைப்ஸ். இந்த டேஸ்லரில் இந்த நெயில் பாலிஷ் வைப்ஸ் ரொம்ப யூஸ் ஆகுது. வாங்கி நான் 3 months ஆகுது, இன்னும் நல்லா இருக்குது. இதுக்கப்புறம் இது வந்து என்னோட மாய்ஸ்சரைசர், நான் டெய்லி ரொட்டீனில் யூஸ் பண்ணுறது அலோவேரா ஜெல். இது வந்து டெய்லி ரொட்டீனுக்கு யூஸ் பண்ணுற வேஸ்லின் லோஷனு. இது வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். ஸோ இது வந்து ஒரு ஷூ ரேக். இந்த ஷூ பாக்ஸ், இந்த ஷூ பாக்ஸில் வந்து நான் மேலே பிங்க் கலர் சார்ட் ஒட்டி அதை நான் வந்து என்னோட மார்க்கர் அண்ட் ஸ்கெட்ச் பென் அப்புறம் என்னோட வரைகிற திறமையெல்லாம் வச்சு இதில் நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் இதோட முக்கியமான விஷயமே. நம்மளுக்கு என்ன தோணுதோ நம்ம வரைஞ்சிக்க வேண்டியது தான். ஸோ இது ஜஸ்ட் ஒரு டிசைன் மாதிரி நான் சும்மா போட்டேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பென் ஸ்டாண்ட். இந்த பென் ஸ்டாண்ட் வந்து இது வந்து பழைய பேங்கிள்லாம் ஒட்டி நான் பண்ணது. அதுக்கு கீழே சும்மா ஒரு சப்போர்ட்காக கீழே ஒரு CD வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பழைய மக்கு. இந்த மக்கில் வந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தோம். பட் வந்து அது பழசாயிருச்சுன்றதுனால அதை நான் பெயிண்ட் அடித்து இந்த மாதிரி எடுத்து வச்சிருக்கேன். இதில் என்னோட டெய்லி ப்ராடக்ட்ஸ்லாம் நான் வச்சிருப்பேன். டெய்லி யூஸ் பண்ணுற க்ரீம், காஜல், லிப் பாம் இதெல்லாம் இதில் நான் போட்டு வச்சிருப்பேன். ஸோ இது ஒரு DIY ப்ராடக்ட் தான். ஸோ இது 3மே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்கனைசர் 3மே எதுவுமே கடையில் வாங்கினது கிடையாது, எல்லாமே வீட்டில் பண்ணது. இந்த கிட்டி பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கினது தான். ஸோ இந்த கிட்டி அழகாக இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இதை வாங்கி என்னோட ஷெல்ஃபில் டெக்கரேட் பண்ணுன்றதுக்காகவே இதை நான் வாங்கினேன். ஸோ இது அரௌண்ட் ஒரு 130-140 rupees தான். இது ரொம்ப நல்லா இருந்துச்சுன்றதுக்காக வாங்கினேன். இது பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம் நான் வீட்டில் செஞ்சது தான். இந்த ஃப்ரேம் வீட்டில் செஞ்சது தான். அந்த பெயிண்டிங்கும் நான் பண்ணது தான். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா என்னோட பேங்கிள் ஸ்டாண்ட் வருது. ஸோ பேங்கிள் ஸ்டாண்ட், உடன் ஸ்டாண்ட் நான் வந்து கடையில் வாங்கிட்டு அதுக்கப்புறமா என்னோட பேங்கிள் எல்லாம் அதில் நான் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ நம்மளுக்கு எந்த பேங்கிள் வேணுமோ அதுக்கு ஏதாப்பா நம்ம எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்றதுக்காக. ஸோ என்னோட பேங்கிள் ஸ்டாண்ட் உங்களுக்கு நான் வந்து காட்டுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட மெட்டல் பேங்கிள்ஸ் இருக்குது. இதெல்லாமே 100, 250, 200 அந்த ரேஞ்சில் வாங்கின மெட்டல் பேங்கிள்ஸ் இதெல்லாம். இந்த ரெட் கலர் பேங்கிள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் செட் வந்து 200. இது வந்து ஃபேன்சி ஷாப் ஒன்று இருக்குது T நகரில், அங்கே வாங்கினது. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே கண்ணாடி வளையல். இதுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே இது நார்மல் மெட்டல் வளையல், மண்ணில் செய்வாங்களா அந்த வளையல், ப்ளஸ் கடா இருக்கும். இதெல்லாம் டாப்ஸ்க்கு சுடிதாருக்குலாம் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் இது. அப்புறம் சைடில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மேலே இருக்கிறதெல்லாம் கண்ணாடி வளையல். ஸோ கண்ணாடி வளையல் 1 2 இருக்கும், ஏன்னா நம்மளுக்கு சீக்கிரமாக உடஞ்சிரும் அப்படின்றதுனால. கீழே பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து ஓப்பன் டைப் வளையல். இதெல்லாமே இது வந்து DIY பண்ணதான். இது நான் இதில் அடிச்சு வச்சிருக்கேன், ஆரஞ்சு கலர். ஆக்சுவலாக இது வெறும் ரெட் கலர் தான், ஆன்டிக் மாதிரி இருக்கும். ஆனால் வந்து ஆன்டிக் வந்து ரொம்ப டல் ஆயிடுச்சு அப்படின்றதுனால அது கொஞ்சம்
கொஞ்சம் பிரைட்டாக தெரியணுன்றதுக்காக அதில் ஆரஞ்சு அண்ட் க்ரீன் நான் அடிச்சு வச்சிருக்கேன். இந்த பேங்கிள் பார்த்தீங்கன்னா வாங்கினது தான். இந்த பேங்கிள் ஓப்பன் டைப்பு, இது குர்தாக்கு அப்புறம் டாப்ஸுக்கெலாம் போட்டுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஜென்ரலாக நான் வாங்கும் போதே வந்து இது இந்த ட்ரெஸ்ஸுக்குன்னு வாங்க மாட்டேன், ரெட் கலர், ப்ளூ கலர், க்ரீன் கலர்னு வாங்கி வச்சுக்குவேன். ஸோ ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு வந்து அது மேட்ச் ஆயிரும். ஸோ இது மேலே பார்த்தீங்கன்னா என்னோட மெட்டல் பேங்கிள்ஸ், கொஞ்சம் பழசான மெட்டல் பேங்கிள் அண்ட் கண்ணாடி வலையெல்லாம் இதில் போட்டு வச்சிருப்பேன். ஸோ பேங்கிள்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் இன்னும் பழசான கூட தூக்கி போட மாட்டேன். அதை வச்சு நான் மறுபடியும் ஏதாச்சும் ட்ரெஸ் வாங்கினோன்னா அதுக்கு வந்து சில்க் த்ரெட் பேங்கிளோ இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு பேங்கிளோ பெயிண்ட் பண்ணி வேறு பேங்கிள் நான் அதுக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணிடுவேன். அதனால நான் அப்படியே வச்சுருக்கேன். அது அடுத்து பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா சில்க் த்ரெட் பேங்கிள் வருது. இந்த க்ரீன் அண்ட் ரெட் சில்க் த்ரெட், அப்புறம் அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பீச் கலர், அது ரெண்டுமே என்னோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நானே செஞ்சுக்கிட்டது இது. ஸோ என்கிட்ட இருந்த பழைய பேங்கிள் வச்சு இந்த சில்க் த்ரெட் பேங்கிள் வந்து நானே செஞ்சது. இதுக்கு நான் த்ரெட் வாங்கி அதுக்கப்புறமா அதை ஊட்டி இதை அந்த வேலையெல்லாம் நான் செஞ்சு இதில் ஒரு 4-5 செட்டு இருக்குது என்கிட்ட, வேறு வேறு கலரில் நான் வாங்கின ட்ரெஸ் மேட்சிங்காக நான் அதில் பண்ணி வச்சுருக்கேன். ஆரஞ்சு கலர் இருக்குது, ப்ளூ கலர் இருக்குது, பட் இதில் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்றதுனால அது 2 மட்டும்தான் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே நார்மல் பேங்கிள்ஸ் தான். ஸோ இதோட என்னோட பேங்கிள் ஷெல்ஃப் முடியுது. ஸோ இது பேங்கிள் ரேக் முடியுது. ஸோ இந்த பேங்கிள்லாம் வச்சுருக்கிறது இது எல்லாமே என்னோட ரேக் தான். ஸோ இந்த செல்ஃபை கொஞ்சம் கலர்ஃபுல்லாக ஆக்கணும் அப்படின்றதுக்காக இந்த கிட்டியை கொஞ்சம் வாங்கி நான் அதில் வச்சேன். ஸோ ரொம்ப நல்லா பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள். இதுக்கு கீழே இருக்கிற ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா இது உடன் பாக்ஸ். இந்த பாக்ஸ்குள்ளே நான் வந்து வெளியே போட்டு போகிறதுக்கு தேவையான அந்த காஸ்மெட்டிக்ஸ்லாம் அதில் நான் போட்டு வச்சுருப்பேன். ஸோ இதில் வந்து காம்பேக்ட் பவுடர், சிசி க்ரீம், வெளியே போட்டு போகிற பேண்டு அதெல்லாம் இதில் நான் போட்டு வச்சுருப்பேன். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசர் தான். இதுவும் ஒரு பாக்ஸ் தான். இந்த பாக்ஸை வந்து நான் சார்ட் பேப்பர் ஒட்டி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்னோட லென்ஸ் சொல்யூஷன், அப்புறம் இதுவும் என்னோட DIY ப்ராடக்ட் தான். இது வந்து ஒரு பாக்ஸ் நாத்தெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதில் அந்த பாக்ஸில் நான் சார்ட் பேப்பர் ஒட்டி இது வந்து சீப்பு ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இதுக்குள்ளே சீப்பும் அதுக்கு தேவையான ப்ரஷ்ஷும் இதில் நான் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது சொல்யூஷன், இது வந்து ஒரு சும்மா ஒரு கண்டெய்னர் மாதிரி பழைய பேங்கிள் வச்சு ரெடி பண்ணது. இதுக்குள்ளே வந்து நான் டெய்லி வேரிங்காக வச்சுருக்கிற என்னோட ஹுக் ட்ராப் அப்புறம் ஸ்டட் எல்லாம் இதில் போட்டு வச்சுருப்பேன். அதை வந்து நான் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்காக போட்டு வச்சுருக்கேன். அதில் என்ன தான் நம்ம பெரிய பாக்ஸில் போட்டுட்டாலும் அதை தேட முடியாது நம்மளால், ஒன்று இருக்கும் அப்புறம் ஒன்று இருக்காது, அதனால அதை நம்ம போட்டு வச்சுருக்கேன். இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா என்னோட டெய்லி வேருக்கு பண்ணுற ஹேர் பின்னு, கிளிப்பு எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இந்த பாக்ஸ்லேயும் இதுலேயும் வந்து பேண்டெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ இந்த பாக்ஸ் என்னோட ஃபேவரட்டான பாக்ஸு. இது வந்து இதில் வந்து என்னோட கொஞ்சம் இந்த ஸ்டோன் வச்ச ப்ராடக்ட்ஸ்லாம் அதை நான் வச்சுருப்பேன். இது எல்லாமே சாரிக்கு, அப்புறம் இப்போ கொஞ்சம் காஸ்ட்லியாக கொஞ்சம் ஏதாச்சும் அக்கேஷன் அப்படின்னான்னு சொல்லிட்டு இந்த கிளிப்ஸில் நான் போடுவேன். இதெல்லாமே வந்து அந்தந்த சாரிக்குன்னு வாங்கினதில்லை, ஜென்ரலாக வாங்கினது எந்த சாரிக்கு மேட்ச் ஆகுதோ அந்த சாரிக்கு நான் போட்டுக்குவேன். இப்போ இந்த க்ரீன் கலர் கிளிப் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர்லேயே நான் ஒரு 4 ட்ரெஸ் வச்சுருக்கேன். அந்த 4 ட்ரெஸ்ஸுக்குமே இந்த ஒரே கிளிப்பே யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ அந்த மாதிரி இது நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்க்லிக் கலர் பாக்ஸ். இந்த பாக்ஸ் வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ அதுக்குள்ளே நான் என்னோட வாட்ச்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஒரு ஸ்டாப் வாட்சும் ஒரு செயின் வாட்சும் நான் அதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். ஸோ எங்கேயாச்சும் ட்ராவல் போகும்போது கூட நான் என்ன பண்ணுவேன்னா வாட்ச் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துகிட்டு போகாமல் இந்த பாக்ஸோட அப்படியே எடுத்துக்குவேன். ஸோ தட் நம்மளுக்கு வந்து அது தொலையாமலும் இருக்கும், நம்மளுக்கு பாக்ஸ் வந்து சேஃப்டியாகவும் இருக்கும். இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பேங்கிள் வாங்கின பாக்ஸ் இது. ஸோ இந்த இதுக்குள்ளே பேங்கிள் இருந்துச்சு. இந்த பாக்ஸ் நல்லா இருந்துச்சுன்றதுக்காக இதை வந்து நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, இப்போ வந்து இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறேன். இது வந்து என்னோட ஃபேன்சி தோடு இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா நான் சாரீ கட்டும்போது இதெல்லாம் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது அரௌண்ட் ஒரு 200-250 அந்த மாதிரி ரேஞ்சில் இந்த தோடெல்லாம் நான் வாங்கியிருப்பேன். இப்போ இது வந்து நான் பாக்ஸாக வச்சுருக்கிறது காரணம் என்னென்னா இந்த ஸ்டோன்லாம் விழுந்துரும் அதனால. ஸோ இந்த ஸ்டோன் வச்சதெல்லாம் இது ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு DIY ப்ராடக்ட் தான். இதில் வந்து பழைய ஹெட்ஃபோன்ஸு, மொபைல் ஃபோன்ஸ்லாம் இருக்குது. இது சர்ஃப் எக்ஸல் பாக்ஸு. இந்த பாக்ஸில் வந்து என்னோட ஸ்கெட்ச் பென்ஸ், மார்க்கரு எல்லாம் போட்டு வச்சுருப்பேன். இதை டெக்கரேட் பண்ணி சார்ட் பேப்பர் ஒட்டி வச்சுருக்கேன் இதில். ஸோ இதுதான் என்னோட 3rd ரேக். இந்த ரேக்கில் எல்லா பாக்ஸ், சர்ஃப் எக்ஸல் பாக்ஸ், ரின் பாக்ஸு, அப்புறம் இந்த மோடம் பாக்ஸ், இந்த பாக்ஸ் எல்லாம் DIY பண்ணி என்னோட ஆர்கனைசரை நான் இதில் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ என்னோடய 4th செல்ஃபில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து டைரி வச்சுருப்பேன். இந்த டைரியில் நம்ம நார்மலாக நம்ம டெய்லி யூஸ்க்கு வச்சுக்க டைரி, அப்புறம் பட்ஜெட் போடுற டைரி, அந்த மாதிரி நிறைய டைரிஸ் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா இது DIY கிடையாது, இது பாக்ஸ் தான். இதை நான் 2ஆக பிரிச்சிருப்பேன். ஒரு இதில் வந்து மெடிக்கல் கிட் மாதிரி யூஸ் பண்ணுவேன், இன்னொரு இதில் வந்து நான் ஜெண்டு பாம் இதெல்லாம் வச்சுருப்பேன். இதில் வந்து காட்டன், அப்புறம் க்ரோசின், ஜெல்ஸம் அதெல்லாம் போட்டு வச்சுருப்பேன். இன்னொரு இதில் நெயில் கட்டர், தெர்மோமீட்டர், அப்புறம் இதில் வந்து கேண்டில் வச்சுருக்கேன். அந்த மாதிரி அதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணுறேன். இது ஒரு சர்ஃப் எக்ஸல் பாக்ஸ் தான். இது வந்து நான் ஃபஸ்ட்டு காசு சேர்த்து வைக்கிறதுக்காக DIY பண்ணது. அதுக்கப்புறமா என்ன பண்ணேன்னா இதுக்குள்ளே நான் வந்து அந்த சில்க் த்ரெட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே வச்சிங்கன்னா அதில் அழுக்கு பிடிச்சிருச்சுன்னா உங்களால் பேங்கிள் வந்து சுத்த முடியாது, கலரும் வந்து மங்கிரும் உங்களுக்கு. அதனால இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான சம்கி, ரோலு அது எல்லாமே இந்த பாக்ஸில் தான் இருக்குது. இதுவும் என்னோட கிராஃப்ட் பாக்ஸ் தான். இது ஒரு ஷூ பாக்ஸ். இந்த ஷூ பாக்ஸை வந்து நான் கலர் அடிச்சு வச்சுருக்கேன், ஆர்க்லிக் கலர் அடிச்சு வச்சுருக்கேன். இதுக்குள்ளே என்னோட கிராஃப்ட் ஐட்டம் எல்லாமே இருக்கும். நான் யூஸ் பண்ணுற ஸ்டேப்லர், அப்புறம் கலர்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேப்லர், பஞ்ச் கார்டெலாம் வச்சுருப்பேன்.
அப்புறம் வந்து இதில் இந்த குரோஷியாவோட நீடில் இருக்கும். குரோஷியா நீடில் தொலைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக அதை ஒரு குரோஷியா பின்னி அதோட சுற்றி வச்சுருக்கேன். இது வந்து வாட்டர் கலர், ஜென்ரலாக நான் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இதெல்லாம் பழைய பேங்கிள்ஸ், இது வந்து ஏதாச்சும் டிஏவே பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். டபுள் டேப்பு, அப்புறம் அந்த கலர்ஸ், ஆக்ரிலிக் கலர்ஸ், அப்புறம் ஃபெவிகால், இதெல்லாமே இந்த கிராஃப்ட் பாக்ஸ்குள்ளே இருக்கும். ஸோ இந்த கிராஃப்ட் பாக்ஸ் தான் என்னோட ஹாபி டைமில் நான் இதை எடுத்து நம்மளுக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத பார்ப்பேன். ஸோ இந்த டிஐஒய் ஷெல்ஃப் நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நான் முக்கால்வாசி யூஸ் பண்ணது எல்லாமே பாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணாத பாக்ஸ் எல்லாம் எடுத்து அது மேலே சார்ட் பேப்பர் ஒட்டி இந்த மாதிரி உங்களோட கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி, உங்களோட கலர்ஸ் யூஸ் பண்ணி, உங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட ஷெல்ஃப் நீங்கள் இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். என்னதான் நீங்கள் வெளியே போய் இந்த மாதிரி எல்லாம் ப்ராடக்ட்ஸ் தேடினா கூட உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா இது எல்லாமே நம்மளோட கிரியேட்டிவிட்டியால் நம்ம கிரியேட் பண்ணது. ஸோ இந்த மாதிரி உங்களோட ஷெல்ஃபையும் நீங்கள் டெக்கரேட் பண்ணுங்க. அண்ட் இந்த ஷெல்ஃப் உங்களுக்கு வந்து இந்த இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் என்கிட்ட கமெண்ட்டில் வந்து நீங்கள் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி ஷெல்ஃப் ஆர்கனைசேஷன் உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி நிறைய டிஐஒய் பண்ணி உங்கள் வீட்டையும் டெக்கரேட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய் பாய்.